சோறு போட்டா எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா அப்படிங்கிற கதையாக தான் இன்றைக்கி நான் டப்பாவையும் ஹாட் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இப்ராஹிம் பாய் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. அவர் வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம ஃப்ரெண்டு என்னைய பார்த்துட்டு ஸ்கூட்டியை திருப்பிக்கிட்டு வாசை இது உன்னை கொண்டு போய் இறக்கி விடுற எங்கே போகிற நடந்து அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் இந்த மஜ்பூஸ் எடுக்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். ஆட்டுத்தலை, மட்டனு, சிக்கனு இப்படி நிறையா சாப்பாடு எல்லாமே 3 தட்டை நிறையா இருந்துச்சு. அரபிக்காரவங்க எல்லாருமே சாப்பிட்டு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்றது. பொதுவாக கத்தாரில் வந்து 90% வந்து டிரைவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, 10% வந்து காசு கொடுத்துருவாங்க கடையில் போய் சாப்பிட்றது மாதிரி. ஆனால் எங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து சாப்பாடு வரும். பட் இருந்தாலும் இந்த மஜ்பூஸை சாப்பிடும்போது வேற லெவல் ஃபீல் கிடைக்கும். ஆனால் எல்லா டிரைவர்களுமே வந்து இந்த மாதிரி வந்து சாப்பாடு கிடைக்கும் போது வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ரிஸ்க் கிடைச்சது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை எல்லாமே எடுத்து கொண்டு வந்து நானும் வந்து ரூமில் வந்து நான், பாய், எங்கள் சின்னத்தா அதாவது சித்தப்பு 3 பேருமே வந்து நல்லா சாப்பிட்டோம் வயிறார. ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம செய்தி சேனலையும் பேஜையும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.